சத்தம் வந்திருக்கணும். கொடி ஏதாவது சொல்லியிருந்தா, தாய் தப்பு ஏதாவது சொல்லியிருந்தா சத்தம் வந்திருக்கணும். ஏன் சத்தம் வரல? ஏன் லைட்டை ஓப் பண்ணி போட்டாங்க? ஏன் இந்த பணத்தை டக்குனு யார்கிட்டையும் சொல்லலை? இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லாமல் இருக்கானா அவன் மனுஷனா கல்லா? என்ன அது? அழுகையே வரல. செத்து கிடக்கையில வெத்தலை போட்டு திரிவாங்களா எந்த தாய் தப்பனாவது? பஸ் விட்டு இறங்க முடிக்க கால் பண்ணிடுறாங்க. சம்பளம் 1700 கிடைச்சா அதுல ஒரு 500 தான் வீட்டுக்கு மிச்ச சொல்லி 3 போத்த 4 போத்த கல்லுக்கு போயிருது. பழைய பிரச்சனை இப்படியே தான் கசிப்புன்னு சொல்லி எத்தனையோ பேரை கொண்டுட்டு இப்ப போயிட்டு அவங்க கிடக்குறாங்க. தமிழன்னு சேர்ந்து தான் அதை செய்யறது. தரணியாகல நூரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூரி தோட்டத்தில் 14 வயதுடைய ரஞ்சித் குமார் எனும் சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இம்மாதம் 2ஆம் தேதி பதிவானது. சிறுவனின் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சிறுவனின் தாயும் தந்தையும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அறநெறி வகுப்புக்கு செல்வதற்காக தனது பெற்றோரின் வீட்டுக்கு வருகை தந்த ரஞ்சித் குமார் 2026 ஜனவரி 2ஆம் தேதி மரணமடைந்தார். அன்னைக்கு நாய்கூட்ல படுத்திருந்திருக்காரு. அதையும் அவங்க அப்படியே விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போய் படுக்க வைக்கல. சத்தம் வந்திருக்கணும். கொடி ஏதாவது சொல்லியிருந்தா, தாய் தப்பு ஏதாவது சொல்லியிருந்தா சத்தம் வந்திருக்கணும். ஏன் சத்தம் வரல? ஏன் லைட்டை ஓப் பண்ணி போட்டாங்க? ஏன் இந்த பணத்தை டக்குனு யார்கிட்டையும் சொல்லலை? இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லாம இருக்கானா அவன் மனுஷனா கல்லா? என்ன அது? அழுகையே வரல. செத்து கிடக்கையில வெத்தலை போட்டு திரிவாங்களா எந்த தாய் தப்பனாவது? அதனால நாங்க சொல்றோம், இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி கொலை பண்ணி இருக்காங்க. கொலை பண்ணி புதைக்கத்தான் பார்த்துருக்காங்க. அதனால தானே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அது சந்தேகம். அவங்க அம்மாவை நான் நேரடியாக அதே நிமிஷத்துல நான் கேட்கும்போது சொன்னாங்க, நான் வெளியில இருந்தேன், பாத்ரூம் பக்கமா இருந்தேன்னு. சிவா அவங்க அப்பா அவகிட்ட போயிட்டு நான் கேட்கும்போது சொன்னாங்க, நான் இப்ப கயிறை கட்டி வெட்டி எடுத்து இங்கே போட்டேன், என் பொம்பளை தான் கயிறை எங்கேயோ வச்சுட்டான்னு சொல்றாரு. அப்ப ஏன் மறைச்சு சொல்லணும்? ஒரே மாதிரி சொல்லலையே. அவங்க பெரட்டி பேசுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஒரு பயல தூக்கி பெத்த புள்ளைய தூக்கி மண்ணில வீசி வச்சிருக்கப்ப எந்த தாயாவது வெத்தலை போட தேடுவாளா? நேற்றைய தினம் ரஞ்சித் குமாரின் உடல் நூரி தோட்ட மக்களின் போராட்டத்துக்கு மத்தியில் போலீசாரின் பாதுகாப்போடு அடக்கம் செய்யப்பட்டது. அத்துடன் நேற்றைய தினம் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் ரஞ்சித் குமாரின் தாயும் தந்தையும் அவிசாவளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் சிறுவனின் மரணத்தில் பெற்றோருக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறியும் மரணித்த ரஞ்சித் குமாரின் பெற்றோர் உட்பட இன்னும் அதிகமானோர் நூரி தோட்டத்தில் விற்பனை செய்யப்படும் சட்டவிரோத மதுபானத்திற்கு அடிமையாகி உள்ளதாகவும் கோஷங்களை எழுப்பிய மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். எத்தனையோ பேரை கொண்டுட்டு இப்ப போயிட்டு அவங்க கிடக்குறாங்க. தமிழன்னு சேர்ந்து தான் அதை செய்யறது. நம்ம தமிழன் போறனால தான் அவங்க விற்கிறாங்க. இல்லாட்டி விற்க மாட்டாங்கல்ல. ஏன் போறீங்க? அத்தோடு கசிப்பு சட்டவிரோத மதுபானம் விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்யும்படியாகவும் விற்பனை நிலையத்தை மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நூரி தோட்ட மக்கள் தெரிவித்தனர். கசப்புங்கிறது வேலை விட்டு வரதுக்குள்ளேயே தொடாவத்துல கல் இருக்கு. 1 போத்த 2 போத்த இங்கேயே கால் பண்ணிடுறாங்க. பஸ் விட்டு இறங்க முடிக்க கால் பண்ணிடுறாங்க. சம்பளம் 1700 கிடைச்சா அதுல ஒரு 500 தான் வீட்டுக்கு மிச்ச சொல்லி 3 போத்த 4 போத்த கல்லுக்கு போயிருது. மெயின் காரணம் இன்னைக்கு இந்த புள்ள சாவறதுக்கு மெயினான காரணமே கசப்பு தான். கசப்பை கொண்டு புள்ள செத்து உள்ள கிடக்கிறது கூட தாய் தப்புல கல் 2 போத்த கிடக்குது. புள்ள செத்துன்னு தெரியல. என்கிட்ட மெயின் காரணமே அவன் குடிச்சிட்டு இந்த பிள்ளைய கழுத்தை நிறுத்தி கொண்டது தான் மெயின் காரணம். நூறில் இருக்குது. ஆண்டாண்டு காலமா கசப்பே தான். சின்ன பிள்ளையும் குடிக்குது, பெரிய பிள்ளையும் குடிக்குது, ஸ்கூல் போற பிள்ளையும் குடிக்குது, எல்லாம் குடிக்குது. இந்த கசப்பை மட்டும் எங்களுக்கு ஒழிச்சு கொடுத்துருங்க.